ஓகே, நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். மேபி இன் ஃபியூச்சர் நீங்கள் பார்க்கணுன்னா திருப்பி பார்த்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டர் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு நம்ம ஃப்ளட்டர்ன்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் பேசிக்ஸாக நீங்கள் ஓகே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும். ஃப்ளட்டர்னா ஃப்ளட்டர் மட்டும் கிடையாது. ஃப்ளட்டரை வந்து டார்ட்ன்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜாவா அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தான் ஷார்ப்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி .NETன்ற ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பிஹெச்பின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி கோடிக்னேட்டர், அப்புறம் லாராவெல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரேம் ஒர்க்குன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு செட் ஆஃப் லைப்ரரி ஆர் செட் ஆஃப் டூல்ஸ் டு அச்சீவ் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர், அவ்வளோதான். அதுதான் ஃப்ளட்டர்ன்ற அந்த ஃப்ரேம் ஒர்க். சரி, இந்த ஃப்ளட்டர்ன்ற ஃப்ரேம் ஒர்க் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ண முடியும். அது எய்தர் மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், விண்டோஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஈவன் வெப் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃப்ளட்டருடைய பேசிக். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை தான் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒரு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன இது எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்ட்டோடைய எசென்ஷியல். ஓகே, டார்ட் லாங்குவேஜோடைய பேசிக்ஸ். எப்படி ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு கிளாஸ் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃப்ளட்டருடைய புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுது, அதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த உங்களுக்கு மேபி முன்கூட்டியே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது நீங்கள் வந்துட்டு இப்போ தான் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் உங்களுடைய நாலேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதைப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஐ ஹோப் நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மிஷினில் அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ஃப்ளட்டர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ளட்டர் மெயின் வெப்சைட் வரும். ஓகேங்களா? இதுதான், இதில் வந்து எல்லா விதமான இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ நான் என்னுடைய சிஸ்டம் வந்து விண்டோஸ் சிஸ்டம். இதில் நான் டெவலப் பண்ண போகிறேன். ஃப்ளட்டரை எதுக்காக டவுன்லோட் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம், இல்லை வெப் ஆப் பண்ண போகிறோம், இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இந்த மூணும் வந்து விண்டோஸில் பண்ணலாம் ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து ஆண்ட்ராய்டு, ஸ்பெசிஃபிக்லி டு ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா? அப்போ இந்த இதில் நம்ம ஒரு ஃப்ளட்டரை இன்ஸ்டால் பண்ணணும்னா என்னென்ன மினிமம் திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இதில் போயிட்டு நம்மளுடைய இந்த டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், அல்லது விஎஸ் கோடு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளட்டர் வந்துட்டு நம்ம 2 விதமான எடிட்டரில், அதாவது கோடு எடிட்டரில் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அண்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இது ரெண்டுலேயும் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, ஃப்ளட்டர் சஜஸ்ட் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேங்களா? அதில் நம்ம வந்து ஃப்ளட்டர் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
அது சம்மந்தமாக நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். நான் என்னுடைய விண்டோ இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா டெர்மினலில் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் டாக்டர் -verbus, இதுக்கு பேர் வெர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு ஃப்ளட்டர் வெர்ஷன் இருக்குது என்னுடைய லோக்கலில். ஆனால் என்ன சொல்லுதுன்னா டு அப்டேட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லிட்டு ஃப்ளட்டர் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வெர்ஷனை விட இன்னொரு வெர்ஷன் வந்து புதுசாக இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணு. என்னுடைய கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து இது 3.21. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளட்டர் டாக்டர் -verbus போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும். சரி, இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி உங்களுடைய C:\, அல்லது உங்களுடைய E:\ல வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுருப்பீங்க ஃப்ளட்டருக்குன்னு சொல்லிட்டு தனியாக. ஓகேங்களா, அந்த இதில் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய இது பார்த்தேன்னா C:\, SRCன்னு சம்திங் ஒன்று வச்சுருப்பேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃப்ளட்டர் இன்ஸ்டால்டு லொக்கேஷன். ஓகேங்களா, இது என்னுடைய C:\, யூசர்ஸ்ன்ற ஃபோல்டரில் என்னுடைய பேருக்கு கீழே ஃப்ளட்டர். ஓகேங்களா, இந்த ஃபோல்டர் இதில் தான் என்னுடைய லேட்டஸ்ட் ஃப்ளட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது எப்படின்னா ஒரு முறையும் நம்ம வந்து அந்த இது ஒரு முறை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளட்டர் அப்கிரேட்ன்ற மூலிமா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் உங்கள் மிஷினில் இதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இது இல்லைன்னா நீங்கள் இதில் பார்த்துங்க. ஸோ நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும். அது என்னென்னா இந்த இதில் டிக் மார்க் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். உங்களுடைய ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ரன் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற முக்கியமாக இது எல்லாமே டிக் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்றாவது வந்து ஏதாவது ஒன்றில் இஷ்யூ இருந்தாலும் உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் இது கண்டிப்பாக டிக்கில் தான் இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகியிருந்துச்சுன்னா, ஃப்ளட்டர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகியிருந்ததுன்னா, அதுக்கப்புறம் இது இது விண்டோஸ் வெர்ஷன், இது பிரச்சனை இல்லை. அப்புறம் ரெண்டாவது வந்து ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு தான் வந்து தனியாக நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து இந்த எஸ்டிகேன்னு ஒன்று எடுக்கும். ஆக்சுவலி இந்த எஸ்டிகேன்றது என்னன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு தேவையான என்டையர் சப்போர்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து இந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகேல தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். பட் ஃப்ளட்டர்ன்றது தனி காம்பனன்ட், தனி டூலுன்றதுனால உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பில்டு டூல், அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும் இல்லைங்களா, ஆண்ட்ராய்டை ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு பில்டு டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு இந்த ஜாவா தேவைப்படும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அது எல்லாமே லைசன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது எப்போ நடக்கும், எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே வந்து ப்ரீடிஃபைண்டாக வந்துடும். ஓகேங்களா, ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா, இது வந்து ஃபார் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனுக்கு. அடுத்து நீங்கள் வெப் அப்ளிகேஷன் பண்ணோன்னா இந்த இது செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் வந்து குரோம் ப்ரௌசர் இருக்கணும்.
அப்போ தான் அது வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ எதுக்கு அப்படின்னா, விண்டோஸ் அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணணும் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி அப்படின்னா, அந்த நேரத்துக்கு இது கண்டிப்பாக விஷுவல் ஸ்டுடியோ வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஃப்ளட்டர் பிளகின்னு ஒன்று இருக்குது. அதாவது 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃப்ளட்டர் பிளகின் சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃப்ளட்டர் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எதில்? உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே போல் டார்ட் பிளகின். இதே போல் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கும் வந்து அது மாதிரி இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த டூலை வந்து நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஃப்ளட்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் எடுத்துக்கும், ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் முக்கியமானது. அதுதான் இங்கே நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கோம். இந்த ஃப்ளட்டர் டாக்டரில் வந்து இது சொல்லியிருக்கோம். அதே போல் அடுத்தது முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா கனெக்டட் டிவைஸ். இந்த கனெக்டட் டிவைஸ்ன்றது என்னென்னா, அந்த பர்டிகுலர் இதில் அந்த டார்கெட்டட் பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து நம்ம ஃப்ளட்டர் பண்ணுறது வந்து எதுக்காகன்னா, ஃப்ளட்டரில் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம், அல்லது வெப் அப்ளிகேஷன் பண்ணுவோம், இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா நமக்கு அந்த என்விரான்மெண்ட் வேணும். கரெக்டுங்களா? அந்த என்விரான்மெண்ட் என்ன? உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்டு பண்ணுறோன்னா நமக்கு வந்து மொபைல் வேணும், ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும். கரெக்டுங்களா? அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து நம்ம ஃபிசிக்கலாக கொடுக்க முடியாத நேரத்தில் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா அந்த ஃபோனுடைய ரிப்ளிகேஷன். ஓகேவா? அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபோனில் ஒரு விர்ச்சுவல் ஃபோன், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த விர்ச்சுவல் ஃபோனை நீங்கள் இந்த இதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுதான் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெட்வொர்க். இது வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கனெக்டிவிட்டியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ளட்டருடைய என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஒரு ஃப்ளட்டர் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அல்லது உங்களுடைய ஃப்ளட்டர் என்வரான்மெண்ட்டை நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இதில் தான் உங்களுக்கு வந்து தெரியும். இது நம்பர் 1. நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த இந்த இதில் ஏதாவது எரர் இருக்கா, சம்திங் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஃப்ளட்டர் டாக்டர் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கிளியராக சொல்லிடும். ஓகே. 2வது, இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்கள் இதற்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கலாம், அல்லது இப்போ இனிமேல் ட்ரை பண்ணீங்கன்னா கூட இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சார் சொல்லுங்க சார் நான் வந்து ட்ரை பண்ணேன் சார். அதில் வந்து ஃப்ளட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு எஸ்டிகே டவுன்லோட் பண்ணணும்ல சார்? ஆமாம். அதில் வந்து டவுன்லோட் எஸ்டிகே கொடுத்தாக்கா பாத் வந்து கேட்க மாட்டேங்குது சார். அது எதுவுமே அனேபிள் டு டவுன்லோடுன்னு வருது சார். அன்ஏபிள் டு டவுன்லோட்னு வருது. ஓகே. இப்போ வந்துட்டு எஸ் சார். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய விண்டோஸ் சாரி என்விரான்மெண்ட். ஓகேங்களா? சிஸ்டம் என்விரான்மெண்ட் பார்த்துன்னு ஒன்று எஸ் இருக்குது. சார். ஓகேங்களா? இதில் போயிட்டு சார். நீங்கள் செக் பண்ணணும். இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இதில் உங்களுடைய எஸ் சார். ஜாவா பாத் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எங்கே இந்த இந்த ஜாவா ஹோம் செட் பண்ணீங்களா? எது சார்? இந்த ஜாவா ஹோம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, வேரியபிள்? ஜாவா ஹோமா சார்? ஆமாம். ஒரு நிமிஷம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், நம்ம அதை கடைசியில் பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஜாவா ஹோம் செட் ஓகே சார். பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது எடுக்கும். எஸ் சார். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை செக் பண்ணுவோம். உங்கள் சிஸ்டமை காமிங்க, ஓகே சார். அதில் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இது நம்பர் ஓகே 1. சார். ஸோ ஓகே இதை சார். வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரைட். ஓகே. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஃப்ளட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணோம்னா இதில் போயிட்டு வியூன்னு சொல்லிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட், இதில் போயிட்டு கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா
அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதில் வந்து நிறைய இருக்குது. ஃப்ளட்டர் மூலிமா நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்ண முடியும். ஒரு எம்டி அப்ளிகேஷன், இது ஸ்கெலிட்டன்னா ஆல்ரெடி லிஸ்ட் வியூலாம் இருக்கும், அதை இது பண்ணுறது. அப்புறம் இந்த மாடியூல் பேக்கேஜ் பிளக்இன் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய யூஸ் கேஸுக்கு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்து கேட்கும். ஓகேங்களா, இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த பாத்துக்குள்ளார தான் நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து இது பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து மை ஃப்ளட்டர் அப்ளிகேஷன், உதாரணத்துக்கு ஆப் அப்படின்னு ஒரு இது வைக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே நீங்கள் நோட் பண்ணலாம், இங்கே வந்து ஃப்ளட்டர் டாட் கிரியேட்னு வருது இல்லைங்களா, இது வந்து பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு இங்கே பாருங்கள் ரைட் சைடில். ஸோ இது வந்து இப்போ எல்லாமே கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது, ஃபைல்ஸ் எல்லாமே. நீங்கள் போயிட்டு உங்களுடைய இது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இந்த டெர்மினல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும், என்ன பேக்ரவுண்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஒன்று ஒன்றா ரன் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 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 ப்ராப்ளமும் சொல்லுது, சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுது எனக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த சேஞ்சஸ் பண்ணேன்னா எனக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுது. ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை அப்படியே ரன் பண்ணி பார்க்குறேன், என்ன எரர் வருது. இந்த எரர் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், ஃப்யூச்சரில் நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆகும். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நீங்கள் வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓகே, என்னுடைய கோடு உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா விசிபிளாக இருக்கா? ஹலோ, இருக்கு தெரியுது சார். ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இதை பாருங்கள், இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, நிறையா ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ரைட்டுங்களா, இதில் மெயினானது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா இந்த pub.pubspecs.yml ஃபைல். ஓகேங்களா, இந்த ஃபைல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபைல், நம்ம ப்ராஜெக்டோடைய செட்டிங்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா, இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கே. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நம்ம என்னென்ன டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அல்லது என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம் அது எல்லாமே இந்த ஃபைலில் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல். ஒரு ப்ராஜெக்டோடைய முக்கியமான அந்த பேக்கேஜஸ் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் தான் நோட் பண்ணி வைக்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ பேசிக் டெம்ப்ளேட்டில் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சிஸில் ஃப்ளட்டர் இருக்குது, அதோட சேர்த்து ஒரு கப்பச்சினோ ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து டெவ் டிபெண்டன்சிஸ் இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் தான் நமக்கு மெயினான ஒர்க் இந்த ரெண்டு ஏரியாவில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்கிட்டு அடுத்ததாக வந்துட்டு என்னென்னா மெயின் ஃபைல் main.dot. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் அப்ளிகேஷன். இதில் இருக்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நமக்கு மினிமலாக ஒரு கோடு தெரியும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சிம்பிள் ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன். இது ஒன்று கிளிக் பண்ணால் 1 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் மட்டும் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தான் நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும், இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பேசிக் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுடைய மற்ற அப்ளிகேஷனில் மற்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் இதில் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன்.
ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த pub.omlன்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்மளுடைய பேக்கேஜஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது வந்து என்னென்னா இந்த நம்ம கோடு மாடிஃபை பண்ணும்போது இதில் ஏதாவது எரர் இருக்குதுன்னா அதனுடைய லிண்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது ஏதாவது எரர் இருக்குது இல்லை அன்கமெண்ட் இருக்குது, இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இங்கே கவனிப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த டெர்மினலில் இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் காட்டிகிட்டே இருக்கும், ஏதாவது வார்னிங்ஸ் எல்லாமே. அதெல்லாம் எப்படி வருதுன்னா இதில் வந்து அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ், ஓகேங்களா, இதில் இருக்குது எல்லாமே. ஃப்ளட்டருக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே போட்டு வச்சுருவேன். நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கஸ்டம் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இது கூட நமக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது. அப்புறம் இங்கே வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதை விட்டுருங்க, இதெல்லாம் ஸ்டாட்டிக், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கிரியேட் ஆகுது. இதை விட்டுருங்க. அதே போல் இதுவும் விட்டுருங்க, ஐடியாவும் விட்டுருங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், அப்புறம் வந்துட்டு வெப், அடுத்து வந்து விண்டோஸ். ஓகேங்களா. இதெல்லாம் என்னென்னா நீங்கள் எழுதுகிற இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து கம்பைல் ஆகி நேட்டிவாகவே கம்பைல் ஆகி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக மாறும். அதுதான் ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணுது. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து அதுதான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஐஓஎஸ் வேணும் அப்படின்னா ஐஓஎஸில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேம் நீங்கள் எழுதுகிற இந்த கோடு வந்து ஐஓஎஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி இன்டர்னலாக அது வந்து நேட்டிவாக பில்ட் ஆகி அது ரன் ஆகும். ஓகேங்களா. அதே போல் வெப்பு, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் அண்ட் மேக்ஓஎஸ், இந்த மாதிரி எல்லா விதமான டார்கெட்டட் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் இது வந்துட்டு ரன் ஆகும். ஓகேங்களா. அதான் இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம போய் ஏதாவது மாடிஃபை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி லிமிட்டட். ஏதாவது 1 or 2 ஒரு 5% நம்ம இதில் போய் மாடிஃபை பண்ணாலே அதிகம். மேபி ஏதாவது செட்டிங்ஸ் ஆட் பண்ணலாம். 1 or 2 ஃபைல்ஸ் நம்ம என்டையராக மாற்ற போகிறதில்ல. 1 or 2 ட்விக்ஸ், 1 or 2 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் வந்து நடக்குது. அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. மீது எல்லாமே ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கு இன்டர்னலாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகேங்களா. சரி, அது எப்படி ரன் ஆகுது, எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நீங்கள் நிறைய பார்க்கலாம், நோட் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோ டிவைஸ்ன்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 3 devices ஆர் கனெக்டட்னு காமிக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஒரு லிஸ்ட்டு காமிக்குது. ஓகேங்களா. இந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளட்டர் டாக்டரில் கனெக்டட் டிவைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் இந்த லிஸ்ட்டும் ஒன்றா இருக்கும். இதை தான் அங்கே எடுத்து காமிச்சிருக்கும். ஓகேங்களா. இதில் நம்ம வந்து ஒரு எமுலேட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ளட்டர் எமுலேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டர் எமுலேட்டர் வந்து லான்ச் ஆகும். ஸோ இதை எங்கே கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகியிருந்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஓகேங்களா. சம்திங் ஒரு எரர் வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர் வந்து இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னுடைய எமுலேட்டர் வந்து ரன் ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஃபோன் எப்படி இருக்குதோ அதனுடைய எமுலேஷன் தான் இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வெர்ஷனாக இருக்கும். அந்த வெர்ஷன் வந்து என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இந்த இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டருடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம இதில் தான் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் நமக்கு வந்து குரோம் ப்ரௌசர் இருக்குது. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஏதாவது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இதிலே நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோனில் இல்லை, உங்களுடைய எமுலேட்டரில் இல்லைன்னா நீங்கள் உள்ளார போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது காமிக்கும், இதில் இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் லைக் அதர் ஃபோன்ஸ். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரட்டும். நான் அதுக்குள்ளார ஸோ இந்த எமுலேட்டர் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த மெயின் கோடு, இந்த ஃப்ளட்டரில் இருக்கிற மெயின் கோடு இருக்கு இல்லையா, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எப்படி டாப் டவுன் அப்ரோச் பண்ணணும், எப்படி இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ளோ ஆகுது, இந்த இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயினை தான் அதை அப்ரோச் பண்ணும். எப்படி மற்ற சி ப்ரோக்ராமில், C++ல், ஜாவாவில் இருக்கோ அதே மாதிரி டாட்டுன்ற லாங்குவேஜில் இந்த மெயின்ன்ற ப்ரோக்ராம் எங்கே இருக்குதுன்னு தான் வந்து பார்க்கும். இது ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதில் டாட்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதில் மை ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணலாம். விட்ஜெட்டுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க, இது எல்லாமே விட்ஜெட்னு முடியும். ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விட்ஜெட்ஸ். ரியாக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஜேஎஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான். அப்போ நீங்கள் இதில் பார்க்குற விட்ஜெட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு HTML ஒரு இன்புட் டேக் எழுதுவீங்க. உதாரணத்துக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு எழுதுறீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. HTML இன்புட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். டைப்பு டெக்ஸ்ட்னு இருக்குது. அடுத்தது நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆட்ரிபியூட், இதுக்கு பேர் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆட்ரிபியூட் வந்து நம்ம இதனுடைய பேர் என்ன கொடுக்கலாம்? யூசர் நேம் அப்படின்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மேக்ஸிமம் லென்த் மேக்ஸிமம் லென்த் ஒரு 30 ஆர் 20. ஓகேங்களா? இப்படி வைக்கிறோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்தது. இப்போ இது வந்துச்சு. இது எப்படி கரெக்டாக அந்த 30 மட்டும் அலோவ் பண்ணுது? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கோடு இருக்கணும் இல்லையா? ஓகேங்களா? அப்போ இது எப்படி இந்த HTML வந்து புரிஞ்சுக்குது? இது மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ் கொடுக்கணும், இதுதான் என்னோட டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா பாஸ்வேர்டு அல்லது ரேடியோ அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம இந்த வேல்யூ பாஸ் பண்ண அந்த இன்புட் ரெண்டர் ஆகிற இது வந்து மாறும் இல்லையா? அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கான்செப்ட் என்ன பின்னாடி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி விட்ஜெட் அல்லது காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேகு அப்படி தான் அது இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃப்ளட்டரில் இதே மாதிரி ஒரு ஒரு டேகை அல்லது ஒரு விட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளுடைய இங்கே வந்து நம்ம இதை விட்ஜெட்ஸ்ன்னு சொல்கிறோம். HTML நம்ம டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே தான் காம்பனன்ட்ஸில் இது ரியாக்டோ அல்லது ஆங்குலர்லையோ நம்ம காம்பனண்ட்னு சொல்லுவோம். அப்போ இதனோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம். அடிஷ்னலாக என்னென்னா அதில் ஏதாவது ஒரு லாஜிக் ஆட் பண்ணுவோம். அந்த லாஜிக் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதில் கொண்டு வந்து பார்ப்போம். கரெக்டுங்களா? அப்போ இதனுடைய என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அதுதான் வந்து இன்னைக்கு வந்து விட்ஜெட்டாவோ காம்பனண்ட்டாவோ இந்த மாடர்ன் டே டெக்னாலஜியில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதை நம்ம அடுத்த இதுக்கு வரும். இதான் இந்த விட்ஜெட்டுடைய பேசிக் பிரின்சிபல். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுதா? இந்த விட்ஜெட்ஸ்னா என்னன்னு புரியுதா? ஹலோ, கேக்குது சார், புரியுது சார். ஓகே. விட்ஜெட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, அது எப்படி வருது அப்படின்ற அந்த பேசிக் புரியுதுங்களா இது? ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்த இதில் இந்த விட்ஜெட்ஸு அடுத்த கட்டத்துக்கு நம்ம இது கொண்டு போகிறாங்க. எப்படின்னா 2 இருக்குது. ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்லெஸ் அண்டு ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த இது ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள். ஓகே. ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அது. ஸ்டேட் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் வியூவில் உதாரணத்துக்கு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த பட்டன் ஃபஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ரெண்டர் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு இந்த பட்டன் ஒன்று இருக்குது.
ஒரு சாம்பிள் நம்ம எப்படி எடுக்கலாம் இருக்க வர. ஓகே ஓகே சரி, நான் இதுலேயே சொல்லிடுறேன். இந்த ஸ்டேட்டுன்றது என்ன, ஸ்டேட் அண்ட் ஸ்டேட்லெஸ், சாரி, ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டேட்டுன்றது என்னன்னா, ஒரு 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 பர்டிகுலர் பேஜ் அல்லது ஒரு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நடக்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் ஸ்டேட். ஓகேங்களா? இது இந்த இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, சிம்பிள். இன்னும் கொஞ்சம் இதாக சொல்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய ஆஹ், ஒரு minute. நான் என்னுடைய மொபைல் டிவைஸை நான் மிரர் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்கும். ம்.